2026-27 கல்வியாண்டில் முதல் வினாடி வினா உங்களுக்கு தான். மற்ற வகுப்புகள்லாம் வினாடி வினா இன்னும் ஆரம்பிக்கல. இந்த கல்வியாண்டோட யுகுந்தன் கொஞ்சம் லைட்டாக நகர்ந்துக்கு வந்து போகும். தெரியுது. இந்த கல்வியாண்டோட முதல் வினாடி வினா 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தை சேர்ந்தவங்களுக்கு தான். இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டேன்னா பரவாயில்ல, எல்லாருமே வந்திருக்கு. இப்போ நான் நம்ம பாடம் எடுக்கிறப்ப இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொன்னோம், இதெல்லாம் அடிக்கோடோட சொன்னோம், அதான் கேட்பேன். ஒரு வினா 2 பேருக்கு. முதல் ஆளுக்கு கேட்பேன், அவருக்கு விடை தெரியலனா அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு. அவங்க 2 பேருக்குமே தெரியலனா யார் வேணாலும் கை தூக்கலாம், தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு. ஆரம்பிக்கலாமா? சரி, கடைசி ஆள் யார் இதில் தெரியலையா? நீதானா யுகுந்தன்? நீதானா கடைசியால் அட்னஸ்லாம்? சரி, யுகுந்தன் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. கடைசி ஆள் கிட்ட இருந்த கணிப்பொறியின் தந்தை யார்? அடுத்தாள் தெரில. யாருக்கு தெரியுது? அது ரொம்ப நேரம்லாம் சிலதெல்லாம் வெயிட் பண்ணலாம் விட மாட்டேன். நீங்கள் 2 பேரும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் ஞாபகம் வந்தாலும் கை தூக்கக்கூடாது. வேறு தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கலாம். அவன் யாதவன் இவனா? இது சுனிலா? வீடியோவில் அவன் தூக்குற மாதிரி. சுனில் சொல்கிறா. சார்லஸ் பேப்பேஜ் சரியானுறா. முதல் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும்தான். எல்லாருக்கும் மதிப்பெண் வந்துச்சுன்னா அதில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கை தூக்கத்துலேயும் வாய்ப்பு. முதல் 2 ரவுண்டு மட்டும் யார் கம்மி. ஆமாம், அவன் பேர் எழுதி ஒன்றுன்னு போட்டுவோம். பாரு, இந்த கல்வியாண்டோட நிறைய வீடியோ எடுப்போம், வினாடி வினா. அதில் பாரு, சுனில் தான் முதல் இடம் பிடிச்சிக்கிறான்டா. வேறு லெவலாக ஆகிட்டேனே சுனில். முதல் இந்த ஆண்டோட வினாடி வினாவில் முதல் வினாவுக்கு ஆன்சர் பண்ணது சுனில் தான். சரி, அடுத்தாள் யார்? உதயகுமார். அவர் சார்லஸ் பேப்பேஜ் என்னடா கண்டுபிடிச்சார்? அந்த கண்டுபிடிச்ச அந்த பொருளுக்கு பேர் என்னடா? வேகமாக சொல்லுங்களா, பதிவாகாது பாரு. அவர் கண்டுபிடிச்ச கருவியின் பெயர் என்ன? சார்லஸ் பேப்பேஜ் கண்டுபிடிச்ச கருவியின் பெயர் தெரில. அடுத்தாள் தேஜஸ், அனலிட்டிக்கல் இன்ஜின். அவ்வளோதான், 2 பேருக்கு தான் ஒன்று முடிஞ்சிச்சுன்னா அடுத்தாள் உன் பேர் எழுதி ஒன்று போட்டுக்கோ. அடுத்தாள் யார்? சுனில தான் வரான். சுனில், அனலிட்டிக்கல் இன்ஜின் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1956. அடுத்தாள் யார்? சர்வேஷ் 86. இப்போ இதுமாரி இது பண்ணுறப்ப தெரிஞ்சவன் சொல்லலாம் கூடாது. சரி, உனக்கு வாய்ப்பு வரும்போது தான் சொல்லணும். 2 பேர் இப்போ தெரில, யாருக்கெல்லாம் தெரிஞ்சவன் கை தூக்கலாம். நீடா கோகுல்? 1837 சரியானுறா. சரி, அடுத்தாள் யார்? அடுத்து சந்தோஷ். கணிப்பொறி எங்கெங்கெல்லாம் பயன்படுது? நிறைய நம்ம சொல்லியிருப்போம், அதில் 3 இடம் சொல்லணும். சரியானுறா, அவனுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து இன்னும் ஒரு 3. அடுத்தாள் யார்? இன்னும் பிரசாத், ராம் பிரசாத். நீ ஒரு 3 சொல்கிறா. அவன் சொல்லாத்து தான் சொல்லணும். சொல்லிட்டான். ரயிலா? அப்படிலாம் அது கரெக்டாக புக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சொல்லணும். சரி, அடுத்தாள் பிரசன்னா. திரையரங்க பயணச்சிட்ட. திரையரங்கத்தில் எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க? திரையரங்கத்தில் எங்கடா போய் வண்டி ஓட்டிக்கிறா? திரையரங்க நுழைவுச்சீட்டு முன்பதிவு. விமானம்னா வெறும் விமானம்னா என்ன? அது விமானம்னு சொன்னால் என்னடா நீ சொல்ல வர? சரி, கன்ஃபியூஸ் ஆகுது. யாருக்கு தெரிஞ்சு பேர் கைத்துக்கூடா? யுகுந்தன். டேய், யுகுந்தன் நீ வேறு, முகுந்தன் வேறு தானே? யுகுந்தன், நீ முகுந்தன் தானடா நீ. அவன் யுகுந்தன். அவன் கையை தூக்கிட்டு இன்னும் நீ அமைதியாகிறாய். என்னடா தெரியலையா? வேறு யாரை கைத்துக்குண்ணா? யாதவன். பொழுதுபோக்கு. சரி, ஓகே, கொடுத்துட்றான். அவனுக்கு கொடுத்துட்றான். கை தூக்கிட்டு அமைதியாகிறான் பார்த்தியாவன். அடுத்தாள் யார்? முகுந்தன். இன்று எந்த ஒரு நிறுவனமும் கணிப்பொறி இல்லாமல் இயங்க முடியாது. உண்மையில் பல நிறுவனங்கள் டேஸ் அலுவலகங்களாக செயல்பட தொடங்கிவிட்டன. கரெக்டா? அடுத்தாள் உன் பேர் என்னடா? ஜீவாஸ்.
இந்த கணக்கீடுகள் கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல கண்டுபிடிச்சாங்க ஒரு கருவி. டேஷில் தொடங்கி இன்று மிக அதிவேக கணக்கீட்டு கருவிகள் வடிவமைக்கும் பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். என்ன கருவி அது? தெரில. ஹரிஹரன் தெரில. யாருக்கு தெரியுது பேர்? 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. உதயகுமார் அரை பாதிக்க கை தூக்கி கீழே இறக்கிட்டான். ஈடா சந்தோஷ அப்பாக்கு சரியான்றா. சரி, இதுக்கப்புறம்லாம் என்ன ஆகுனா கை தூக்கணில் யார் கம்மியோ அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு. நிறைய பேர் தூக்கணும்னா. சரி, அடுத்து போயிடலாம். யார்? கோகுல். முதல் தலைமுறை கணிப்பொறி காலம் நட ஆண்டு சொல்கிறா. அடுத்த ஆள்ரா 56 சரியான்றா. அடுத்த ஆள் பூபதி. முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்திய முதன்மை சாதனம் தமிழில் வெற்றிடக்குழல் சரியானது. அடுத்து லாஸ்ட்டு யுகுந்தன் இங்கிலீஷில் யூடியூபா? என்ன டியூபு? அடுத்தாள் யாதவன். தெரில. யாருக்கு தெரியுதா? உனக்கே தெரியுதா? அது முடிஞ்சு போச்சு. உன்ட்ட முடிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் ஞாபகம் தானே கிடையாது. இதில் யார் கம்மியாக இதில் சொல்லாதவன் யார்? அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சொல்லாதவன் இல்லை கம்மியாக எல்லாரும் சொல்லிடுறியா? சந்தோஷ் சொல்கிறா. சந்தோஷ் யார்? உன் பேர்? கோகுல். யார்? என்னது இல்லையா? நீ சொல்கிறா. வேக்கம் டியூப் சரியான்றா. அடுத்த ஆள்ரா யார்? உதய. அவன்கிட்ட தெரியாதுன்ட்டானே. டேய், அப்போ உங்கள்கிட்ட இருந்து போலியா கொஷின் அது? ஓ சரி. அப்போ இவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருன்னு நினைக்கிறேன் நான். இவனுக்கு அது கிடையாதுடா. தெரியாதவங்கள கை தூக்கணும். அவன் தெரியாதுங்கிறப்ப கை தூக்கணும். இவனுக்கு தான் போச்சுன்னு நினச்சிட்டேன். சரி. அடுத்த ஆள் உதயகுமார். முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன மொழிடா? தமிழில். தெரில. நீ இந்திர மொழி சரியானது. அடுத்த ஆள்டா சுனில. இங்கே கவனிக்கணும். அங்கெல்லாம் கவனிச்சுன்னா மறந்துடுவேன். இங்கிலீஷில் தெரில. அடுத்த ஆள் தெரில. யாருடா தெரியுது? டேய், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கை தூக்கணும். முடிஞ்சு போச்சுன்னு யார் பாடுறா கம்மி? அவன் பேர் அங்கே யுகுந்தன். சொல்கிறா. மெஷின் லாங்குவேஜ் சரியானது. அடுத்த ஆள் சந்தோஷ். முதல் தலைமுறை கணிப்பொறியோட பேர் ஏதாச்சும் 2 சொல்கிறான். 4 இருக்குது. 2 சொல்லு. முதல் தலைமுறை கணிப்பொறியின் பெயர் தெரில. அடுத்து ராம்பிரசாத் தெரில. யாருக்கு தெரியுது? ஒரே ஆள் தான் சொல்கிறா. சூப்பரா. அடுத்த ஆள் யார்? அடுத்த ஆள் ராம்பிரசாத். முதல் தலைமுறை கணிப்பொறி எவ்வளோட எடை? எல்லாம் எதிராக ஆன்லைன் பண்ண சொன்னால் அதெல்லாம் படிச்சுட்டு விடாண்ணா. புக்கு முழுக்க படிக்க சொன்னேன். சிம்பிளாக படிச்சுட்டு வரேன். தெரில. அடுத்த ஆள் பிரசன்னா. எதையுமே சொல்லவும் மாட்டேற, ஒன்றும் மாட்டேற. சரி, யாருக்கு தெரிஞ்சு போடுறா? 2 பேரில் யார் கம்மி? 28. சூப்பர்ரா. அடுத்த ஆள் யார்? முகுந்தன். இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியின் காலம் சரி கரெக்டான்றா. அடுத்த ஆள் முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் தமிழில். இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம்டா. அடுத்த ஆள் யாருக்கு தெரியுது? திருத்தடையும். சொல்லலாம் வேகமாக போயிட்டு இருக்க. சரியானது. அடுத்த ஆள் இங்கிலீஷில் சொல்கிறான். டிரான்ஸ்ஃபார்ம். நீடா கூகுள். தெரில. யாக்கிட்ட தெரியுது? ஒரே ஆள் தான் சொல்கிறா. டிரான்சிஸ்டர் சரியானது. அடுத்த ஆள் பூபதி. நீதானே? இதனடா அடுத்த? ஆமாண்ணா. அதுக்கேண்டா அவ்வளோ தயங்குறா? முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட உள்ளீட்டுக்கு என்னத்தை பயன்படுத்துகிறாங்க? இன்புட்டுக்கு. டேஷ் உள்ளீட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியில். தெரில. அடுத்து யுகுந்தன். ஜீவாவா? 0வா? 0,1 முடிஞ்சு போச்சு. அது கிடையாது. 2 பேருக்கும் தெரியல. யாக்கிட்ட தெரியுதா? என்னடா? தொலையிடப்பட்ட அட்டை சரியான்றா. அடுத்த ஆள் யாதவன். ஓஎஸ்க்கு விரிவாக்கம் சொல்கிறா. அடுத்த ஆள் உதயகுமார். தெரில. இவ்வளோ இம்பார்ட்டண்டானது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓஎஸ்ங்கிறதுக்கு. யாருக்கு தெரியுது பேர்? கைத்தூக்கு. யார் கம்மி படுறதில்ல? பிரசன்னா பேர் சொல்கிறா. அடுத்த கை தூக்கணும். அப்படியே அவனுக்கு தெரில. அடுத்த
கைத்து எப்படா பா கோகுல் சொல்கிறா. ஸோ உன்னெலாம் க்ரியேட் பண்ணுறானு உங்களுக்கு புதுசாக. யார் 2 பேரில் யார்? சொல்கிறா. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போய் ஆர்கானிக் சிஸ்டங்கிறான், ஓப்பன் சிஸ்டங்கிறான். என்ன சொல்லுவானுன்னு தெரியல ஒன்றும். சரி அடுத்தாள் யாரா? நீத்தனடா. சரிடா. 2ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்னடா? தமிழ்லடா. 2ஆம் தலைமுறை அசம்பிளி மொழி. அடுத்தாள் இங்கிலீஷில் சொல்கிறா. தெரிலண்ணா, எல்லாமே தெரில. அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டுங்கிறது எல்லாம் தெரிலண்ணா. அப்புறம் சுனில படிச்சுட்டு வராம டேய். அடுத்தாள் சர்வேஷ. யாகடா தெரியுதா? பாரா பட்டுன்னு சொல்கிறா. முழுசா சொல்கிறேன் என்னன்னு. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. மெஷின் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜ் சொல்லி முடிக்கணும். சரிடா, கூட்டுறா உனக்கு. அடுத்தாள் யாரா? சுனிலாம் முடிச்சிட்டான். அவனே திரும்ப என்ன கேட்குறது? சர்வேஷ் முடிச்சிட்டான். சந்தோஷ். இது 2ஆம் தலைமுறை கணிப்பொறிக்கு ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறா. இதெல்லாம் 2ஆம் தலைமுறை கணிப்பொறி, அதுக்கு எடுத்துக்காட்டுதுண்ணா. ராம் பிரசாத் தெரில. யாகடா தெரியுது? முகுந்தன் சொல்கிறா. தப்பு. நீடா 1 சரியானது. அடுத்தாள் பிரசன்னா. தள்ளி விட்டுரு அவங்ககிட்ட போட்டோம். பிரசன்னா சொல்கிறா. 3ஆம் தலைமுறை கணிப்போட காலம் சொல்கிறா. பிரசன்னா அது எங்கள் தாத்தா பாட்டி காலம். அதெல்லாம் இல்லை. அடுத்தாள் இல்லை. யாருக்கு எடுத்து போடுறா? கை மட்டும் கூட பாரா பட்டுன்னு பா சொல்கிறா. யார்? உதயகுமார் சொல்கிறா. 71 சரியான்றா. அடுத்தாள் யார்? ஜீவாஸ். 3ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முதன்மை சாதனம் என்னடா? தமிழில் சொல்கிறா. ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கடா. அடுத்தாள் இங்கிலீஷில் சொல்கிறா. அதுக்கு தெரில. இவன் ஹரிஹர். அடுத்தாள் கூகுள். தெரில. யாருக்கடா தெரியுது? யாருக்கும் தெரியலடா. பூபதி கை எடுத்து வைப்பி. சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு விட்டுரு. ஆன்சர் தெரிஞ்சால் கை தூக்குடானா தலைவரிலும் கொண்டாடுறான். தெரிலன்னு கை அடிச்சிட்றான். என்ன சொல்கிறா. இன்டகிரேட்டட் சர்க்யூட் சரியானதுரா. அடுத்தாள் யார்? எந்த கூகுள்ரா? கூகுள். அது 3ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன மொழியோட பயன்படுத்துனாங்க? முதல் தலைமுறை இயந்திர மொழி ஆயிடுச்சு. 2ஆம் தலைமுறை அசம்பிளி மொழி இயந்திர மொழி ஆயிடுச்சு. 3ஆம் தலைமுறை பூபதி இயந்திர மொழியை தான். அதான் நான் தான் சொல்லிட்டேன். அதுக்கு அங்கே முடிஞ்சு போச்சு. அது அப்படியே எப்படி வரும் தெரில. யாருக்கு எடுத்து போடுறா? வேறு யாருண்ணா? தெரில. சரி சொல்கிறா. உயர்நிலை மொழி சரியானது. அடுத்தாள் யுக்குந்தன். கவுண்டரா வீடியோ வேறு கவர் ஆகிக்குதுன்னா நீமான் சோகமாகறா. 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்து பார்த்தா நீ அப்போல்லாம் எப்படி இருப்ப? கல்யாணம் ஆகிட்டுருக்கோம். அப்போ போய் என்னடா நான் போய் சோகமாகறேன்னு பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? இல்லை உன்னோட அடுத்த சந்ததிகள்லாம் பார்ப்பாங்கடா அந்த வீடியோ. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குமோ தெரியல. யூடியூப் இருக்கிறவர்களும் இந்த வீடியோலாம் இருக்கும். உன்னோட 80வது வயசில் எடுத்து பார்த்தனா கூட இருக்கும். எவ்வளோ ஆக்டிவாக பிரிஸ்காக ஆன்சர் பண்ண மாட்டான். ஒருத்தன் காது வரலாம் கை தூக்குறான், ஒருத்தன் தெரிலன்னு கேள்வி குஞ்சிக்கிறான். ஏண்டா படிச்சுட்டு வந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குமா யுக்குந்தன்? கேட்கலாமா? 4ஆம் தலைமுறை கணிப்பொறியோட காலம் சொல்கிறா. அடுத்தாள் சரியானதுரா. அடுத்தாள் முக்கிய பாகம்டா. 4ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தி முக்கிய பாகம். மீப்பெரு. அப்படி வராது. அது கொஞ்சம் ஒரு வார்த்தை விட்டுட்டேன். சரி, அடுத்தாள் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தாள் இங்கிலீஷில் சொல்கிறா. இங்கிலீஷில் யார்? சுனிலா சொல்கிறா. சுனில்
அர்த்தால சர்வேஷ் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போகிறா? ஜீவா சொல்கிறா. இது ஐஎன்எஸ்வியா? அப்படி எதுவுமே கிடையாதுடா. நீடா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட் சர்க்யூட் சரியானதுரா. அர்த்தால ராம் பிரசாத் டேஷ் மற்றும் டேஷ் போன்ற நுண் கணிப்பொறிகள் உருவாக்கப்பட்டது 4ஆம் தலைமுறை காலத்தில். யார் ஆசர்னியா சொல்லு. சரியானதுரா. அடுத்தால் யார்? நீ 5ஆம் தலைமுறை கணிப்பொறியோட ஆண்டு சொல்கிறா. 1971. அதெல்லாம் முடிஞ்சு 1982 சரியானதுரா. சரியானது. அடுத்தாள் யார் பேரா? பிரசன்னா. இப்போது 4ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தின முக்கிய பாகம் என்னடா? தெரியல. அடுத்தாள் 4ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தின முக்கிய பாகம்டா இருக்குல்ல, வேக்கம் டியூபு டிரான்சிஸ்டர் மாதிரி. இதுக்கு என்ன யூஸ் பண்ணும் தெரில. 2 பேருக்குமே தெரியல. யாருக்கிட்ட தெரியுதா? யாதவன் சொல்கிறா. மீப்பெரு அளவிலான ஒரு இந்த சுற்றுகள் சரியானதுரா. அடுத்தங்க யார்? நீ ஜீவாஸ் இங்கிலீஷில் சொல்கிறா. தெரில. இங்கே ஹரிஹரன் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா சொல்கிறா. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் சர்க்யூட். இன்டெகிரேஷன் தான். சரி, கரெக்டானது தான். சரிடா, போயிடலாம்டா. அடுத்தால கோகுல் ஏஎன்என் விரிவாக்கம் சொல்கிறா. ஏஎன்என் கேப்லெட்டரில் ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லை. அடுத்தால சூப்பரா. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் சரியானது. அடுத்தால யார்? பூபதி. WAN விரிவாக்கம் சொல்கிறா. என்ன இருக்கு இன்னும்? WANக்கு W சொல்லிட்டு ஏ சொல்லிட்டு என்ன? வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் சரியானதுரா. அடுத்தாள் யுகுந்தனா. NLP விரிவாக்கம் சொல்கிறா. சீக்கிரம் தெரில. அடுத்தாள் தெரில. யாருக்கு தெரிஞ்சு பிற கைத்துக்கூடா. வேறு யாருக்கும்? NLP சொல்கிறா. சரியானதுரா. அடுத்தாள் யார்? இப்போ அடுத்தால உதயகுமார். சுனில் எல்லாத்துக்கும் கை தூக்குறானு தெரியுமா ஒரு வேளை சுனிலுக்கு? ஏஐ விரிவாக்கம் சொல்கிறா. AI ஸோ சார் சொல்கிறா. அடுத்தாள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியானதுரா. அடுத்தாள் சுனில் கோனி. சுனில் பார்த்துனேங்கிறான். ஒருவேளை அவன் வேணுமே மார்க் போட்டுக்கிறானா, வேகனா வேணுமே போட்டுறானா, இல்லை நம்ம எதனா சாக்லேட் எடுக்கிறது சைடில் கொடுத்து ஒரு 2 மார்க் போட சொல்லுவோமா? சுனில அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். லஞ்செல்லாம் கொடுத்துக்கிறான் நிறைய பேர். அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துப்பானுங்க. சிலர் வந்து நான் நோட் பண்ணுறேன் சார்லாம் பண்ணிக்கிறான். அவனே நோட் பண்ணி அவனுக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறவன் இருக்கிறான். பக்கத்தில் உட்காந்து 2 சாக்லேட்டு கொடுத்துட்டு 1 ரூபா சாக்லேட்டு எனக்கு 2 மார்க் போடுறா சேர்த்து அப்படிலாம் பண்ணுவானுங்க. சுனில் யோசிச்சுக்கிறான். நம்மளுக்கு என்ன வச்சுக்கிறான் தெரியல. மேல் பாக்கெட்டில் பெருசாக கனமாக வச்சுக்கிறான். என்னடா வச்சுக்கிறா? செல்லா என்ன? சரி இதுனா லஞ்சம் எதுனா கொண்டு வந்துக்கிறேன்னு பார்க்குற. ஊழல் ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க வகுப்பறில். சரி கேட்குவா. தரவுகளை தகவல்களாக மாற்றம் செய்யும் இந்த செயல்முறை டேஸ் செயலாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. தரவு செயலாக்கம். சூப்பராக கரெக்டாச்சா. சரி அடுத்தால நினைவகத்துக்கு இங்கிலீஷில் நடா தெரில. அடுத்து சந்தோஷ மெமரி சரியானது. அடுத்தாள் திரையகத்துக்கு இங்கிலீஷில் நடா. அடுத்தாள் ஆனா யாருக்கு தெரியுத? யார் கம்மி படுறா? பூபதிலாம் முதல்ல எடுத்தே வந்துட்டோம். எல்லாருமே 2 பூபதி சொல்கிறா. மானிட்டர் சரியானது. அடுத்தாள் யாரா? முகுந்த நிதனா. ஏங்க கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். நிதான் சொல்லணும். விசைப்பலகை இங்கிலீஷ் என்னது?
நீடா கிரிபோ. அடுத்தால மென்பொருளுக்கு இங்கிலீஷில் மென்பொருளுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். அடுத்தால இதுதான் டைமே தரக்கூடாது. கைத்து பட்டு பட்டுன்னு பார்ப்பார். ஒன்று தான் நகரானுங்க. உதயகுமார் தான் கம்மியா? ஒன்று முகுந்தன் சொல்கிற யுகுந்தன் நீடா. ஸோ யாரா பாடுறா அடுத்து? ஆ மவுஸுக்கும் சாஃப்ட்வேர் எங்கடா டேய்? ஹார்ட்வேர் அவங்க கூட சரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மாற்றிக்கிட்டான். எங்கே நீ எதுவுமே சமமே இல்லாமல் சொல்லுங்க. அடுத்தால யாரா? கோகுல் ஐபிஓ விரிவாக்கண்டா. நீங்கள் தான்டா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கலவரத்துலேயும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். யார் சொல்லணும்? ஐபிஓ விரிவாக்கம் தெரில. அடுத்து பூபதி எல்லாம் அவங்ககிட்டயே வந்து நிற்குதுப்பா கொஷின்லாம். ஆனால் அவன் தான் படித்தார் அவன் தெரில. அடுத்து யாருக்கு தெரிஞ்சு போடுறா? யாருக்கும் தெரியல சொல்கிறா. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சரியான்றா. அடுத்து யுகுந்தன் உள்ளீட்டகத்துக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. திரும்ப உள்ளே போய் பார்ப்போம். இருந்தாலும் இங்கே வரதில் பார்க்கலாம். உள்ளீட்டகத்துக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்ன 2 எடுத்துக்காட்டு சொல்ல? வேறு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உள்ளீட்டு டிவைஸ் இன்புட் டிவைஸஸ்க்கு 2 எடுத்துக்காட்டு. அடுத்தால ஏய் டிவைஸ் கேட்டால் இன்புட் அவுட்புட்டான். யாருக்கு தெரிஞ்சு போடுறா? பட்டுன்னு பார்த்து சொல்கிறா. விட்டுரு. அடுத்து மவுஸ் கீபோர்டு சரியான்றா. என்ன சொல்ல வரான் புரிதா இல்லையா? அடுத்தாள் யார்? யாரா? உதயகுமார். மைய செயலகத்தில் எத்தனை பகுதிகள் இருக்குது? 4. அடுத்தாள் 3 சரியானது. அடுத்து சுனில அந்த 3 தமிழில் சொல்கிறா. தமிழில் தெரில. அடுத்தால சர்வேஷ் எதுக்கு வந்துக்கிறான்னு தெரியலையா? எல்லோரும் எப்படி வினாடி வினாவில் சொல்கிறாங்க, எப்படி அந்த நிகழ்ச்சி நடக்குது பார்த்துட்டு போகலான்னு வந்துக்கிறான் நம்மளுக்கு சர்வேஷ். அடுத்தாள் ஸ்டார்ட் ஆகுந்தானா இல்லை 2 பேர் முடிஞ்சு போச்சு? அடுத்த 2 பேர் முடிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிந்து போடுறா? தமிழில் 3 பகுதிகளும் தமிழில் சொல்லணும். யார் பார்? கரெக்டு. மைய செயலகத்தோட 3 பகுதி தான் கேட்டுக்கிறோமே நம்ம. அதுக்குள்ளே இருக்கிற 3 தான் சொல்லணும். அதையே ஒன்று தான் சொல்கிறேன். மைய செயலகம் ஏன் சொல்கிறேன்? அதனோட 3 பகுதி தான் சொல்லிங்கிற. சரி வேறு யார் பாடுறா? இவன் பார் புதுசாக ஒருத்தன் கை தூக்குறான் பார். நீ தான் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. யார் கம்மியாகுதா சொல்லு. இல்லை சேமந்தா பிரசனா சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது. அது 2 பேரில் யார் பேர் கை தூக்கு பட்டுன்னு சொல்லு. 2 பேர் சமாகறாங்களா சொல்கிறா. கணித கரெக்டா. கணித என்ன சொல்லுங்க. அடுத்தாள் யார் எங்கடா விட்டோம்? அதுக்கு அப்படியே வந்து பார்த்தப்ப கட்டுப்பாட்டகம் இங்கிலீஷில் சொல்கிறா. அடுத்தாள் எவ்வளோ ஈஸியானதுலாம் யாருக்கு தெரியுது பாரு? கைத்து கூடா ஒரே ஒருத்தன் தான் சொல்கிறா. கண்ட்ரோல் யூனிட். அடுத்தாள் பிரசன்னா ஏஎல்இ விரிவாக்கம் சொல்கிறா. தெரில. அடுத்தாள் தெரியல. எப்போ தானடா டெஸ்ட்டு? நீங்கள் கைத்து கூடா தூக்குடா சொல்லல தூக்கு சொல்ல. கரெக்ட் தான். அடுத்தாள் யார்? ஜீவாசு எம்யூக்கு விரிவாக்கம் சொல்கிறா. அடுத்தாள் மெமரி யூனிட் சரியானது. ஹரியர் நீடா. கணித செயலகம் என்னென்ன வேலைலாம் செய்யும்? கணித செயலகம் என்னென்ன வேலை செய்யும்? அடுத்தாள் பாக்கோக்குள். அதெல்லாம் கிடையாது. 2 பேர் முடிஞ்சு போச்சு. யாருக்கு தெரியும் பாடுறா? சுனில் யார் கை தூக்குறான்னு வேடிக்கை பார்த்துக்கிறான்டா. டே இது மாதிரி யாருன்னா பார்த்துக்கிறியா பாரு? அவன் தூக்குவான்னு பார்த்தா யார் தூக்குறான் பாருன்னு பார்த்துக்கிறான். வேடிக்கை பார்த்துக்கிறான். யார் பார்? உதயகுமார். சொல்லு. சரி வேறு யார் இதில் பாரு? அடுத்தால சூப்பரா கரெக்டா.
அடுத்து பாக்கோக்குள் உள்ள வெளிட்டகம் இன்னும் வரல, நம்ம மேஜரான பார்த்து இங்கே அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கணினியோட படம் வரைஞ்சி குறிச்சுல்ல, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிட்டகத்துக்கு எடுத்துக்காட்டு. என்னடா என்னாச்சா, என்ன சொல்கிறான், ஏதோ என்ன பேசிக்கிறா, என்னடா வெளிட்டகத்துக்கு 2 எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்கடா. என்னடா வெளிட்டகத்துக்கு 2 எடுத்துக்காட்டு, அவுட்புட் டிவைஸ், எக்ஸாம்பிள் ஃபார் அவுட்புட் டிவைஸ். தெரில, கீபோர்டா இல்லை. அடுத்து பூபதி, தெரியலையா? சரி, 2 பேருக்கு தெரியல, யாருக்கு தெரிஞ்சு போடுறா, யாரா 2 பேர்ல? சந்தோஷ், சூப்பர்ரா, தமிழ்லேயே சொல்லிக்கலாம் 2மே. சரி, திரையகம் பரவாயில்ல, படிச்சிருக்கான். அடுத்தாள் யுக்குந்தன், நினைவகம் எத்தனை வகைப்படும்டா? சில நேரங்களில் 1 2 3 4 5 எதனா ஒன்று கூட சொல்லணும், தெரியாது, அப்போ எதனா ஒன்று மாட்டோம். 3 கிடையாது. அடுத்து 2 வகை சரியானது. அந்த 2 எது தமிழில் சொல்கிற உதயகுமார், அப்படி தான் வரும். சில நேரம் என்ன பண்ணுறது? இல்லை. அடுத்து நீடா கரெக்டானது. அடுத்தாள் சுனில், முதன்மை நினைவகத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லு. அடுத்தாள், டேய் நீ தான்டா கவுண்டரா, ஏர் கட் பண்ணாமலே வந்துங்கிற நீ, சொல்லு. தெரில, யாருக்கு தெரிஞ்சு போடுறா, பாரு பட்டு பின்னாடி ஒருத்தர் தூக்குறான் பாரு, உதயகுமார். இப்போ யாதவன் ஒரு காய் தூக்குறான் அவன். இன்னும் நிறைய உதயகுமார் பேசினே இருந்தால் கை தூக்கினே இருந்தால் ஒன்றுலே வரும் அவன் சொல்கிறான். யார் இவன் பாரு, அப்பப்போ தூக்குறான்டா. பூபதி பாரு, பூனு. சரி, சுனிலுக்கு வாய்ப்பு தரலாம். ஆரி சரியானு தர, ரேம் சரியானு தரேன். அடுத்தாள் யார்? ரேம் விரிவாக்கம் சொல்கிறான், கரெக்டா? அடுத்தாள் 2ஆம் நிலை நினைவகத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறா. 2ஆம் நிலை நினைவகத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? கரெக்ட் தான். கரெக்டு. இன்னொன்று அடுத்தாள் சிடி ரோமு ஒரு இதுடாது. ஹார்ட் டிஸ்க் ஒன்றா பிரிச்சிட்டான், சிடி ஒன்றா பிரிச்சிட்டான், ரோம் ஒன்றா பிரிச்சிட்டான். கொஷின் கேட்குற என்னையே எப்படி இது பண்ணுறான் பற்றி அவன். அடுத்தாள் யாருக்கு தெரிஞ்சு போடுறா? உதயகுமார் தான் சொல்கிறா. டிவிடி ரோம் கரெக்ட் தான். சரி, பார்க்கலாம். யார் நீ? விசைப்பலகை, எத்தனை வகையான விசைப்பலகை இருக்குது? இது 2மே கிடையாது. யாருக்கு தெரியும் படுறா? அவன் தான், நான் சொல்கிறதுல முதல் ரவுண்டு மட்டும் தான் இது. இப்போ யார் கம்மியாக அவனுக்கு அடுத்தடுத்து 4 இல்லை. அடுத்து யுக்குந்தன் 4 இல்லை. அடுத்து டேய் சும்மாலாம் கை தூக்கின்னு இருக்கா தெரியுமா? அடுத்து இவன் பாரு, திடீர்னு தூக்குறான் பாரு. இன்னொரு நம்பர் சொல்ல. அவன் சுனில் ஒருத்தங்கிறான். அவன் சுனில் போயிட்டான். சரி, இவன் சொல்கிறான் 3 சரியானதுரா. அடுத்தாள் யார்? யாரா நீ? அந்த 3 தமிழில் சொல்லு. நீடா அரியரன். தெரில, வேகடா தெரியுது பாடுறா. சொல்கிறா. சூப்பர்ரா, சூப்பர். அடுத்தாள் பாக்கோக்குள்ள கம்பிக்கு என்னடா சொல்லுவோம்? கம்பி விசைப்பலகைக்கு இங்கிலீஷில். அடுத்தாள் டேய் நீ தான்டா. அடுத்த யாருக்கு தெரியுது போடுறா? இருறா, கம்பிக்கு மட்டும் சொல்லு. வயர்டு கீபோர்ட் சரியானது. அடுத்து பூபதி, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இவ்வளோ இது இல்லை, ஏன் விருப்பமே இல்லை ஒன்று சொல்கிறதுக்கு? அப்படியே கீழே குடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் வரலேன்னு ஒருத்தமாக கரெக்டா?
அதுவும் கிடையாதாப்பா? படிக்கலன்னு வருத்தமே கிடையாதுடா. ஆமாண்ணா சொல்லணும்னு பார்த்தா கூட சொல்ல மாட்டேடா. வருத்தமே இல்லையாப்பா? வர்றா டேய், உண்மைதான்டா. வருத்தமாகுதா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்தால் ஜாலியாக இருக்குல்ல. ஒரு பீரியடு பாரு. ஒருவேளை நிறைய பேர் ஆன்சர் பண்ணாதுக்கு பாடமாக எடுத்து போகலாம். நம்ம தேவையில்லாதானே இது. கரெக்டா? இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண சொன்னால் அது மட்டும் வருதா? வேறு எதனா கேட்குறேண்ணா? நீ அப்போ இங்கே பாடம் கவனிக்கிறப்பே கவனிச்சினாலே ஈஸி. அதை தாண்டி போய் ஃபஸ்ட்டுனா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, நீ சொல்லு பார்க்கலாம். உனக்கு ஈஸியாகுன்னு ஆன்சர் சொல்லிட்டான். சொல்கிறியா பார்க்கலாம்? கம்பியில்லா விசைப்பலகை சொல்லு பார்க்கலாம். அவன் சொல்லிட்டான் உதயகுமார் இருக்கு ஆன்சரு. கம்பியில்லா விசைப்பலகைக்கு இங்கிலீஷ்லடா வயர்லெஸ் கீபோர்டு சரியானது. அடுத்தாள்டா நீடா. மாய கீபோர்டுக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. தெரில நீடா. இதா ஃபோன் கீபோர்டா? நீங்கள் ஃபோன் எடுத்து காட்டு, அது ஞாபகம் வச்சுக்கிறா மாதிரிடா. எப்படிலாம் வித்தியாசமாக ஆசை போகிறான். யாருக்கு தெரிஞ்சு போகிற கைத்து கூடா? இல்லை இல்லை, வெர்ச்சுவல் சரியானது. யார் அடுத்த? நீதானா? உதய். அவன் தான் தெரிலன்ட்டான். நீதான். இந்த இதோட கீபோர்டு எதை பேஸ் பண்ணிட உருவாக்குனாங்க? கீபோர்டு எந்த பேஸ்? தட்டச்சு இயந்திரத்தை பேஸ் பண்ணி. சரியானது. அடுத்துடா சுட்டி. தமிழில் சொல். நிறைய வகை இருக்குடா. ஒரு 2 சொன்னால் போதும்டா தமிழில். அதாச்சும் இந்த வயர்லெஸ் கிடையாது. அதை கேட்கல நான். இதை அதை கேட்குறேன். இதுவும் வகைகள்னு ஒரு 2மே இருக்குது. சரியா? நம்ம கம்பி இல்லா சுட்டி, கம்பி சுட்டிங்கிற அந்த கான்செப்டை கேட்கல. அதுக்கு இல்லை, வேறு சுட்டியோட டைப்லாம் இருக்குது. அதில் தமிழில் சொல்லு. 2 சொன்னால் போதும். நிறைய இருக்கு. தெரில. அடுத்தாள் இன்னொரு 5 நிமிஷம் தான்டா. ஒரு பீரியடு தான். அடுத்த பாடம் பார்க்க போகிறோம். சரியா? இதுக்குள்ளே யார் இது பண்ணுறியா தான். மீதிலாம் அடுத்த வினாடி நான் கண்டினியூ ஆகும். அடுத்த இதில் தெரில. நீ 2 பேர் முடிஞ்சு போச்சா? யாருக்கு தெரில கைத்துக்கூடா? பாடுறா பட்டுன்னு. மூணு இருக்கானுங்க. சரி, யாதவன் சொல்கிறா. என்னது? தமிழ் தானடா கேட்டேன். இங்கே அண்ணா சொன்னான்னு கூட புரியல எனக்கு. தெரில. அடுத்து உதயகுமாரா. அச்சுப்பொறி எங்கே இருக்குது? நான் என்ன கேட்டுங்கிறேன்? ஏன்டா மவுஸை பற்றி கேட்டுங்கிறேன்டா. பிரிண்டருக்கு போயிட்டு நீ அதுக்குள்ளே அட்வான்ஸாக போய்ங்கிற நீ. லேசரு தமிழில் சொல்லலாம். பந்துலாம் இதில் கிடையாது. அது சரி, பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன். வேறு யாருக்கு தெரியுதா? அது கைத்துக்கணுமா? 3D ஒளியியல் சுட்டி சரியானதுரா. நிறைய ஏகப்பட்டது இதுரா அடி. அதெல்லாம் அடுத்து யார்? சந்தோஷ். இன்னும் 2 சொல்கிறியா? இதுமாரி தெரியலையே. தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பீங்க. நாளை விட்டுடலாமா அதை? சரி. இது பாரு. இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் கணிப்பொறியின் சுட்டியை டேஸ் என்பவரின் உதவியுடன் கண்டறிந்தார். 2 பேர் வராங்க. அடுத்தாள்ரா ராம் பிரசாத். முடிய போகுது டைம். அவ்வளோதான். கடைசி கொஷின்ரா அது. யாருக்குடா தெரியுதா? சார் சொல்கிறா. சரியானதுரா. டாக்லஸ் எங்கல்பர்ட் பில் இங்கிலீஷ். பாரு, முதல்லாம் சேமாக இருக்கா? இது இருக்கா? அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் யார் பாரு? எவ்வளோ? அடுத்து எவ்வளோ? வேறு 9ல் யாருன்னா இருக்கானா? இல்லை, அப்படின்னா முடிச்சுக்கலாம். சில நேரங்களில் இது மாதிரி ட்ரா ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வைப்போம். ஐபிஎல்லில் வருது இல்லை, அந்த மாதிரி ஒரே இது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வச்சு அவங்கள செகண்டாக கொண்டு வரதுக்கு பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு முதல் இடமா 2வது இடமா தெளிவாகிடுது. ஓகே, கொண்டுடா. ஒரு பீரியடு போதும். சரியா? ஃபஸ்ட்டு தானே நல்லா இருக்குண்டா. 2/7/2026 வியாழக்கிழமை 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்துக்கு நடைபெற்ற வினாடி வினா 1டா. சுனில்குமார் 4 மதிப்பெண். தேஜஸ் 22. இது மாதிரி இன்னும் ஒருத்தர் 2 பேர் தான் அது மாதிரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பழைய நோட்டு மேலே இருக்கும். 22லாம் ரொம்ப ரேர் கேஸு. நல்லா ஆன்சர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாகோகுல் 2, ஏ சந்தோஷ் 9, யாதவன் 4,
முகுந்தன் 4, ஆ கோகுல் 5, பூபதி 3, ஜீவாஸ் 4, யுகுந்தன் 3, உதயகுமார் 3, ராம் பிரசாத் 1டா. இந்த வினாடி வினாவில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துன்னு பார்த்தோம். இதில் முதல் மதிப்பெண்ணு 2வது மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம பரிசு கொடுப்போம். சரியா? பார்க்கலாமா? முடிச்சுக்கலாமா? சரி. இதில் வந்து யார் பரிசு வாங்கினாங்க எழுதுண்டாங்களா கீழே எழுதி போனாங்க. கீழே வந்து முதல் பரிசு இது வச்சு தெரியும். எழுதி முதல் பரிசு 2வது பரிசு. சரி, போட்டோ எடு. முன்னாடி வாடா. டேய் அவனு தான் பரிசு. அவன் வரானா? வாடா இந்த பக்கம் வா. அப்படியே வீடியோ போயிட்டுருக்கு. இந்த ஒயிட்டு ஒயிட்டு மட்டும் ப்ரெஸ் பண்ணு. உங்களுக்கு ஆஃப் ஃபோட்டோ மட்டும் வந்துட்டு அங்கே போய்டு. அதான் அப்படி இல்லை தெரியாது. நீ கையில் எடுத்து போய்டு. இது அவனுக்கு சென்டராக நின்று வாடா. டேய் இந்த வினாடி வினாவோட முதல் பரிசு தான் இந்த கல்வியாண்டோட. அது இல்லாமல் முதல் வினாடி வினாது ஒரு தெரிஞ்சடா. ஓகேவா? இந்த 2026-27 கல்வியாண்டு நடைபெற்ற முதல் வினாடி வினா 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காண்டா தேஜஸ். அவனுக்கு வந்து இந்த பேனாடா. அடுத்து இன்னைக்கு நடைபெற்ற வினாடி வினாவில் 2வது மதிப்பெண் பெற்ற சந்தோஷ்க்கு பரிசு.